ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நிறைய கமெண்ட்ஸில் இதை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு கூட சொல்லலாம். நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன், எப்படி ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போ ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் தலை ஃபுல்லாக சிக்கு எடுத்துருவேங்க. சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுப்பேன். பிரித்ததுக்கப்புறமா தான் ஆயில் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். என்கிட்ட இந்த மாதிரி ஆயில் வைக்கிறதுக்கு இந்த ட்ராப்பாக விழுற மாதிரி நான் பாட்டில் வச்சுருக்கேன். இந்த பாட்டிலை வச்சு அப்ளை பண்ணுறப்போ ஸ்கேல்ப் ஃபுல்லாக எனக்கு ஈவனாக படுற மாதிரி ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் பாட்டில் இல்லை அப்படின்றவங்க கை வச்சும் பண்ணலாம். நான் முன்னாடிலாம் கை வச்சு தான் பண்ணுவேன். இப்போ தான் இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா இது நான் பண்ணுறப்பவே தலையில் கோம் பண்ணிகிட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆயில் வைக்கிறப்பவே தலையும் சீவிக்கிட்டே வர மாதிரி அந்த ஸ்கேல்ப்புக்கு கொஞ்சம் ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு சைடு இந்த பாட்டில் வச்சும் இன்னொரு சைடு வெறும் கையால் எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பாட்டிலை வச்சு ஃபுல்லாக தலை ஃபுல்லாக ஸ்கேல்ப்பில் மட்டும்தான் பண்ணுவேன். முடி எல்லாத்துக்குமே நான் கை வச்சு தாங்க பண்ணுவேன். இதே மாதிரி ரைட் சைடு பண்ணுறதுக்கும் பாருங்கள். நான் ஆயில் எந்த மாதிரி பாட்டிலை யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ ஆயில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் இதில் காட்டியிருக்கேன். என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் கையில் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் வச்சுட்டு அதை டிப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ரொட்டேஷன் மொமெண்ட்டில் உள்ளே வச்சு லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக படுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஈவனாக எல்லா ஹேர்லேயும் ஆயில் அப்ளை ஆகணுங்க. கீழே எட்ஜு வரைக்குமே படணும். எதுக்காக அப்படின்னா ஃபுல்லாக அந்த முடி ஃபுல்லாக ட்ரை ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு கீழே வரைக்கும் எட்ஜு வரைக்கும் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா அழகாக தலை சீவிட்டு பின்னிக்கோங்க. பின்னினதுக்கப்புறமா நான் பேண்டு போட்டுட்டு தூங்கிடுவேன். மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். இது நீங்கள் டெய்லி தான் வாஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வச்சா கூட போதும். ஆனால் ஆயில் கண்டிப்பாக வச்சே ஆகணும். எதுக்காகனா ஸ்கேல்ப் ட்ரை ஆகிடக்கூடாது. முடியும் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆயிரும். ப்ளஸ் ஒரு மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடும். ப்ரௌன் கலர் ஆன மாதிரி ஆகும். இதுவே நீங்கள் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா டார்க் கலராகவே இருக்கும். ஐ மீன் பிளாக் கலராகவே இருக்கும். அந்த ஒரு மாதிரி அந்த ரெட்டிஷ் கலரில் வராது. நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பியோர் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு அதில் நிறைய நேச்சுரலான ஐட்டம்ஸ்லாம் போட்டு காய்ச்சி தாங்க இது பண்ணுறேன். அந்த கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோவும் கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பியோராக தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 1 லிட்ரு வாங்கினீங்க அப்படின்னா அதை 1/2 லிட்டராக காய்ச்சிற வரைக்கும் இந்த ப்ராசஸை பண்ணணும். ஆயில் வச்சுருவேன். ஆயில் வச்சதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிற ஸ்டேஜில் அதில் கருவேப்பிலை, வேப்பலை, வெந்தயம், ஆலோவேரா, கருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துருவேங்க. சேர்த்துட்டு இது கூட நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணி நான் உள்ளே போட்டு சேர்த்துருவேன். செம்பருத்தி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக நான் பாயில் பண்ணி அதை அப்படியே ஒரு நாள் அப்படியே விட்டுருவேன். அதை அப்போவே ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது. அந்த இலை ஃபுல்லாக உள்ளேயே தான் இருக்கணும். மறுநாள் அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாட்டிலில் மாற்றிக்கலாம். எப்போவுமே பெரிய பாட்டிலில் மாற்றி வச்சதை அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்னு ஒரு குட்டி பாட்டில் வச்சுக்கோங்க. அதில் மாற்றி வச்சுக்கோங்க. அதனால தான் நான் 2-3 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு பெரிய பாட்டிலில் வச்சுருப்பேன். அது சின்ன பாட்டிலில் கம்மியாக எடுத்து அந்த மாதிரி சேர்த்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தலைக்கு அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் டைட்டாக பின்னிடுவேன். எப்போ நைட்டு தூங்க போனாலும் நீங்கள் சும்மா தூங்காமல் தலையை எப்போவுமே நல்லா கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக பின்னிட்டு தூங்குனீங்கன்னா சூப்பராக ஹேர் க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே ஆயில் வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக பின்னிட்டு அதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட்லாம் போட்டதுக்கப்புறமா தான் தூங்குவேன். எப்போவுமே தலையை பின்னாமல் கொண்டை போட்டுட்டோ இல்லை நார்மலாக எதுவுமே பண்ணாமலோ அந்த மாதிரி நான் ஒரு நாள் தூங்கினதில்லை. எப்போ எவ்வளோ டயர்டு இருந்தாலும் நைட்டு நம்ம தூங்க போகிறப்ப ஒரு வாட்டி கோம் பண்ணிட்டா அந்த ஸ்கேல்ப்லாம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகும். அதனால் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய் காய்ஸ்.